ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் Ubuntu 20.04 அல்லது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் Ubuntu வெர்ஷன்ஸ்லாம் எப்படி தமிழ் டைப்ரைட்டிங் நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட பேர் jeswyn. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரியான டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் என்னுடைய சேனலில் பேசுவேன். உங்களுக்கு இந்த மாதிரியான டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் பண்ண மறக்காதீங்க. உபுண்டுவில் தமிழ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான டெர்மினல் கமாண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதிலிருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, முதலாவது உங்களுடைய டெர்மினல் விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷோ அப்ளிகேஷன்ஸ் போய் அதில் சர்ச் பாரில் டெர்மினல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் டெர்மினல் விண்டோவை கண்டுபிடிச்சி நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். டெர்மினல் விண்டோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு போட வேண்டிய கமெண்ட் என்ன அப்படின்னா sudo apt install ibus m17n அப்படிங்கிற ஒரு கமெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஸ்பேஸும் கோடும் முக்கியம். அதனால் நீங்கள் அப்படியே போட்டால் தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் டைப் பண்ணால் சில சமயம் மிஸ்டேக் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீ Ctrl+V ஒர்க் ஆகாது. அதனால் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான தகவல், நீங்கள் இதை செய்யும்போது உங்களுடைய சிஸ்டம் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே பேக்கேஜ் எல்லாமே இன்டர்நெட்லேருந்து தான் டவுன்லோட் ஆகும். என்டர் பண்ண உடனே உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ணணும். நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது அதில் டைப் ஆகிறது அந்த லெட்டர்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக பேக்கேஜ் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். என்னென்ன பேக்கேஜெலாம் இன்ஸ்டால் ஆக போகுது அப்படிங்கிறத காட்டிட்டு கண்டினியூ பண்ணணுமா எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒய் அப்படிங்கிறத கீபோர்ட்லேருந்து டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ பேக்கேஜ் டவுன்லோட் ஆயாச்சு. அடுத்ததாக ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஆல் அப்ளிகேஷன் போய் இதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆட், ரிமூவ், எடிட் அப்படின்னு சொல்லி 3 பட்டன் இருக்கும். ஆட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு சில விஷயங்கள் டைப் பண்ணோம். நீங்கள் நல்ல கவனமாக நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அல்லது அப்படியே காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா ஒழுங்காக ஒர்க் ஆகாது. நேமில் ஐபஸ் அப்படின்னு சொல்லி போடணும். கமாண்ட் ரொம்ப முக்கியமானது. அதில் ஐபஸ் -daemon அப்படிங்கிறத எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்படியே நீங்கள் அதில் டைப் பண்ணணும். கமெண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னாலும் நான் என்ன போட்டிருக்கேனோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஆட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ண உடனே உள்ள ஐபஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அப்புறமா அந்த விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை லாக் அவுட் பண்ணி திரும்பவும் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போகணும். ரைட் சைடில் மேலே கார்னரில் ஒரு சின்ன ஒரு அம்புக்குறி மாதிரி கீழே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதில் செட்டிங்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா ஆல் அப்ளிகேஷன்ஸ் போய் சர்ச் பாரில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அது மூலமாக நீங்கள் செட்டிங்ஸ் நீங்கள் போகலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் உள்ள போய் ரீஜன் அண்ட் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற அந்த செட்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இன்புட் சோர்சஸ் அப்படிங்கிற அதுக்கு கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஆட் அண்ட் இன்புட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு சில இங்கிலீஷ் தான் அதில் இருக்கும். அதில் கீழே ஒரு 3 புள்ளி கீழே வச்ச மாதிரி ஒரு 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். நிறைய லாங்குவேஜஸ் அதில் ஓப்பன் ஆகும். கீழே இருக்கிற சர்ச் பாரில் தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். மேலே அதர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் காட்டும். நீங்கள் அந்த அதர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே தமிழில் என்னென்ன விதத்துலலாம் நம்ம டைப் பண்ண முடியுமோ அது எல்லாமே அதில் லிஸ்ட் ஆகிருக்கும். நான் ஃபொனட்டிக் டைப்பிங் அல்லது டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த டைப்பில் இருக்கிறது நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு டைப்ரைட்டிங்கில் டைப் பண்ணுற அந்த ஸ்டைலில் தமிழ் டைப் பண்ணுறது எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி உள்ள டைப்ரைட்டிங் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கீபோர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்கள் உள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஃபொனட்டிக் டைப்பிங் அந்த தமிழ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். தமிழ் ஃபொனட்டிக் M17n அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உடனே மேலே ஆட் அப்படிங்கிற பட்டன் க்ரீன் ஆகுது. ஆட் கிளிக் பண்ண உடனே என்னுடைய இன்புட் சோர்ஸில்
தமிழ் ஃபோனட்டிக் டைப்பிங்கும் ஆட் ஆயாச்சு. இப்போது அந்த இன்புட் சோர்ஸில் கீழே மேனேஜ் இன்ஸ்டால்டு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த லாங்குவேஜ் சப்போர்ட் இஸ் நாட் இன்ஸ்டால்டு கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்லி வருது. அதில் போய் அந்த ரிமைண்ட் மீ லேட்டர் இன்ஸ்டால் வருது, இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஒருவேளை அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண சொல்லி வரலனாலும் பிரச்சனை இல்லை. அப்படி வரல அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே லாங்குவேஜ் பேக் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். லாங்குவேஜ் பேக் வந்து இன்ஸ்டால் ஆயாச்சு. இப்போது அந்த லாங்குவேஜ் சப்போர்ட் அப்படிங்கிற அந்த பாக்ஸில் இன்ஸ்டால் ரிமூவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் தமிழ் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த தமிழுக்கு நேர் ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிறத கொடுங்க. உடனடியாக வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து அப்ளை ஆகும். இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டாக தமிழ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம தமிழ் உள்ள இன்ஸ்டால் ஆகிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். டைப் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் ஏதாவது ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீபோர்டு இன்னும் இங்கிலீஷ்லேயே இருக்கும். அந்த இங்கிலீஷில் இருக்கிற அந்த கீபோர்டை வந்து தமிழில் மாற்றுறதுக்கு விண்டோ கீ ப்ளஸ் ஸ்பேஸ் பார் அது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா என்னென்ன லாங்குவேஜ் அவைலபிளாக இருக்குதோ அது வரும். நீங்கள் கரெக்டாக அந்த விண்டோஸ் ஸ்பேஸ் பார் அழுத்தி கரெக்டாக தமிழில் வச்சு நீங்கள் அந்த உங்களோட லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக தமிழில் வந்து டைப் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுது. ஒருவேளை இது வரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து இந்த டிஃபால்ட் தமிழ் ஃபாண்ட்லேருந்து நம்மளுக்கு விருப்பமான ஃபாண்ட் வந்து எப்படி இதில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா தமிழ் ஃபாண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம நிறைய ஃப்ரீயாக இருக்கிற தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். ப்ரௌசரில் போய் தமிழ் ஃபாண்ட்ஸ் ஃப்ரீ டவுன்லோட், தமிழ் ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு வந்து நம்ம அந்த ஒரு கூகுள் ஃபாண்ட் மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபாண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் கம்ப்யூட்டரில். இப்போ இது வந்து ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிருக்குது. அதனால் இதை வந்து நம்ம அன்சிப் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதே ஃபோல்டர்லேயே வந்து இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஃபாண்ட்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஃபாண்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற அந்த ஃபாண்ட்லேயே மேலே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், உடனே ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆயிரும். நம்முடைய டாக்குமெண்ட் ரைட்டரில் போய் நம்ம இப்போ ஃபாண்ட்டை தேடுறோம். ஆனால் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட் வந்து இதில் காட்ட மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் லிபர் ஆஃபீஸ் வந்து ஓப்பன்லேயே இருந்துச்சு. அதனால் வந்து அது புதுசாக இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஃபாண்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. நம்ம இந்த லிபர் ஆஃபீஸை அல்லது இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புது ஃபாண்ட் வந்து காட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட் வந்து அதில் இருக்குது. அது உங்களால் பார்க்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.